6 சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் ஹெல்த்தி பிரெயின். பிரெயினுக்குலாம் ஒன்றும் ஆபத்து இல்லை, மூளைக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய 6 சிறந்த உணவுகள் என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரெயினில் இருக்கக்கூடிய 30% 40% ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே டிஹெச்ஏவால் ஆனது. ஸோ டிஹெச்ஏ அதிகம் உள்ள 4 சிறந்த உணவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, முட்டையோட மஞ்சள் கரு அவ்வளோ டிஹெச்ஏ இருக்குது, வால்நட்ஸ், சியா சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ், மீன் பார்த்தோம்னா சால்மன் ஃபிஷ், சால்மன் நம்ம ஊரில் கிடைக்க ரொம்ப கஷ்டம், மத்தி மீனில் நிறைய டிஹெச்ஏ இருக்குது, காணாங்கெழுத்து மீன் அதுலேயும் டிஹெச்ஏ நிறையா இருக்குது. காணாங்கொழுத்து மீனே உன்னை கவுக்கு போறேன் நானே. ஸோ டிஹெச்ஏ உள்ள உணவுகளை சாப்பிடுங்க, பிரெயினை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க. ஆந்தோசைனின் அப்படிங்கிற பிக்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், பிளாக்பெரி, ப்ளூபெரி அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக தான் நாவல் பழம் இருக்குது. ஆந்தோசைனின் அதிகம் இருக்கக்கூடிய நாவல் பழத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று மூளையில் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதனால் நம்மளுடைய ஞாபக சக்தி இம்ப்ரூவ் ஆகும். 3வது, நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பசலிக்கீரையும் முருங்கைக்கீரையும், அதில் நிறையா வைட்டமின் கே இருக்குது. வைட்டமின் கே இருக்கிறதுனால லியூட்டின்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அது நம்மளுடைய நியூரல் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. ரஷ் மெமரி ஸ்டடி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி கீரை சாப்பிட்டே இருக்கிறவங்களுடைய மூளை வயசாகிறது ரொம்ப குறைதான், அவங்களோட ஏஜிங் ப்ராசஸே ரொம்ப கம்மியாக இருக்குது, மூளை ரொம்ப இளமையாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி? முருங்கைக்கீரையும் பசலைக்கீரையும் டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப எளிமையானது தானே, ஈஸியானது தானே, எல்லோரும் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். 4வது, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பம்கின் சீட்ஸ். அதில் நிறையா வைட்டமின் இ இருக்குது. வைட்டமின் இ இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. ஸோ மூளையில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற லாஞ்சிவிட்டி மெடிசின், அதுக்கு முக்கியமாக எல்லாரும் சொல்கிறது க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ். க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா காலிஃப்ளவர், முட்டைகோஸ், இதெல்லாம் சல்ஃபோரஃபேன்ஸும் குளுக்கோசினோலேட்ஸும் இருக்குது. அது ரெண்டுமே நியூரோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸை ஆக்ட் பண்ணுது. அதனால் லாஞ்சிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. லாஞ்சிவிட்டினா என்ன? படையப்பா படத்துல நீலாம்பரி சொல்லுவாங்களே, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லைன்னு, அதுதான் லாஞ்சிவிட்டி. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எல்லா இடத்துலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வெண்டைக்காய், ஓக்ரா. அதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் அல்சைமர் டிசீஸையே ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் நாள் நைட்டே ஒரு டம்ளர் தண்ணியில் சின்னதாக கட் பண்ணி ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா அது வயிற்றில் போய் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. கட் பிரெயின் ஆக்சிஸை ஹெல்த்தியாக வச்சுக்குது. மூளைக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய இந்த 6 உணவுகளில் தினமும் நம்ம 3 உணவுகளாவது குறைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் படையப்பா மாதிரியே வயசானாலும் அழகும் ஸ்டைலும் குறையாம எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். ஆக்சுவலா நீலாம்பரி தான் படையப்பாவோட இன்னும் இளமையா இருக்காங்க. யாரா அவன் தலைவரை கிண்டல் பண்றது?